ஓகே. வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சத்து நிறைந்த கருவேப்பிலை சாதம். இந்த கருவேப்பிலையில் புரதசத்து, விட்டமின் சி, கார்போஹைட்ரேட், கால்சியம், பீட்டா கரோட்டின், அயன் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முடி வளர்ச்சிக்கு, கண் பார்வைக்கு, அப்புறம் சுகரை குறைக்கிறதுக்கு, பிபி அந்த மாதிரி எல்லாத்தையுமே கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தி நம்ம நிறைய உணவுகள் செய்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். இதில் ஒரு சுவையான உணவு கருவேப்பிலை சாதம். இந்த சாதம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. எடுத்து 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு கடலப்பருப்பு ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. வறுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு 1/2 கப்பு நான் வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன். அந்த வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துக்கணும். அதாக கூட நான் 8 வரமிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா போட்டுக்கோங்க. நான் 8 வரமிளகா போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கட்டு கருவேப்பிலை நான் பச்சையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதை நான் நல்லா உருவி சுத்தப்படுத்தி கழுவி நான் ஈர துணியில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெயிலில் காய வைக்காதீங்க. நம்ம உள்ளவே நிழல்லையே உலர்த்தி நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை திரும்பவும் வெறும் வாணலிலே அதே வாணலிலே போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுக்கும் பொழுது அது கலர் மாறக்கூடாது. அதனால் அதில் இருக்கிற ஈரம் போகிற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்தோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பாக கூட இந்த வறுத்த கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு அதில் எண்ணெய் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 கப்பு நல்லெண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் விட்டுக்கோங்க. சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 கிலோ ரைஸ் பண்ணுறேன். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக விட்டுருக்கேன். எண்ணெயை விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் கடுகு, ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அது ரெண்டத்தையும் போட்டு அது நல்லா வெடித்த உடனே ஒரு வரமிளகாய் ஒரு 4 கிள்ளி போட்டிருக்கேன். அந்த வரமிளகாயை 4 கிள்ளி போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்து அதாக கூடவே ஒரு பொன்னிறமாக வறுக்கணும். அது கூட முந்திரி நான் ஒரு 15-20 முந்திரி போட்டிருக்கேன். இது உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுருங்க. நான் முந்திரியும் சேர்த்து வறுத்துருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு அதாக கூடவே நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிய உடனே நம்ம ஆற வச்ச சாதம் ஏற்கனவே நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை கொட்டி நல்லா கலருங்க. நம்ம மசாலாக்கு ஏற்ற மாதிரி இன்னும் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை தள்ளி நீங்கள் கலந்து கொடுத்துக்கனே வாங்க. அந்த பருப்பு, காரம், எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ திட்டமாக அந்த சாதம் பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கலரிக்குங்க. அதை நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்து அதில் இருக்கிற பருப்பு, காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி வரணும். கலந்து கொடுத்துட்டு உப்பு இருக்கா பாருங்கள். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு தூவிக்குங்க. அந்த நேரத்தில் நான் முதல்ல சாதம் வெடிக்கும் போதே உப்பு நெய் விட்டு தான் சாதம் வெடிச்சிருக்கேன். அதனால் நான் இப்போ கொஞ்சமாக போடுறேன். உப்பு போட்டுட்டு அது மேலே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இல்லையா கருவேப்பிலை பொடி, அதையும் நல்லா தூவி கொடுங்க. இதுவும் உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நல்லா க்ரீன் கலராக வர்ற அளவுக்கு நீங்கள் அந்த பொடியை சேர்த்துக்கினே வாங்க. சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி கலந்து கொடுங்க. கலந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் எல்லாமே நல்லா திட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட கலந்து கொடுக்கும் போதே நல்லா வாசனைக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுங்க. கடைசியாக விட்டு கலந்து கொடுங்க. இது இன்னும் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். இதுவும் உங்களுக்கு தேவைன்னா விட்டுக்கோங்க, வேணான்னா பரவாயில்ல. இல்லை எண்ணெய் கூட சூடு பண்ணி நல்லெண்ணெய் அதை கூட நீங்கள் மேலே இந்த கலந்து கொடுத்த பிறகு லாஸ்ட்டாக நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் எண்ணெய், நெய் இதெல்லாம் இந்த சாதத்தை கூட விட்டு கலரும் பொழுது அந்த சாதம் ரொம்ப நேரம் நல்லா இருக்கும், கெட்டு போகாமல். அதற்காகவும் இந்த மாதிரி நெய் எண்ணெய் விடுவோம், சுவைக்காகவும் விடுவோம். அந்த மாதிரியும் நீங்கள் விடுங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. அதனால் நீங்கள் சாதம் கலந்து முடித்த பிறகு கடைசியாக ஒரு நெய் 2 ஸ்பூனோ அல்லது எண்ணெயோ 2 ஸ்பூன் விட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். இல்லைன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா இதை நீங்கள் லஞ்சுக்காகவும் எடுத்துகிட்டு போகலாம். வீட்டிலையும் செய்யலாம், விசேஷ நாட்களில் செய்யலாம். அஷ்டமி வழிபாடு செய்யும்போதும் இதை பிரசாதமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது இந்த கருவேப்பிலை சாதம், சத்தானதும் கூட. அதனால் கண்டிப்பாக ஒரு முறை செய்யுங்க. நன்றி.